இறந்த தந்தையின் உடலை அலமாரியில் 2 வருடங்களாக மறைத்து வைத்திருந்தார் மகன். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை சேர்ந்த 56 வயதான நொபுஹிகோ சுகாகி என்பவர் மீது புகார் வழங்கப்பட்டிருந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவரது வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போது அவரது வீட்டு அலமாரியில் எலும்புக்கூடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வேலை முடிந்து திரும்பிய போது தனது 86 வயதான தந்தை வீட்டில் இறந்து கிடந்தார். ஆனால் எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை. அவருக்கு இறுதி சடங்குகள் செய்வதற்கு அதிகளவு செலவாகும் என்பதால் அதை தவிர்ப்பதற்காக தந்தையின் உடலை அலமாரியில் மறைத்து வைத்ததாக அவர் தெரிவித்தார். இதனை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.